முக்கிய தலைவர்களோட பேரை சொல்றேன், அவங்க குறித்து உங்களுடைய கருத்தை ஒரு வரியில இல்ல ஒரு வார்த்தையில சொல்லலாம். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். மிஸ்ஸா என்கிற அக்கினி ஆற்றில் குளித்தெழுந்த ஆண் சீதை. உழைப்பின் சதை வடிவம் அண்ணன் ஸ்டாலின். திரு மோடி. விளம்பர பிரியம். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை சிதைப்பதற்கு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்துகிற ஆபத்தான மனிதர். ராகுல் காந்தி. இந்தியாவின் ஒரே நம்பிக்கை. மரபார்ந்த நேரு குடும்பத்தின் பெருமையை தொடர்ந்து தக்க வைக்க இடையராதும் தடையராதும் இயங்குகிற ஆற்றலின் ஊற்று ராகுல் காந்தி. திருமாவளவன். கொள்கை வழி அரசியலை தமிழ்நாட்டில் துணிச்சலாக செய்கிற மாமனிதன். திரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் ஒரு வாரிசு அரசியலினுடைய எச்சம். திமுக நாளைக்கு அழிய போகிறது என்றால் அவரே அதற்கு காரணமாக இருப்பார். திரு சீமான். சீமான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவையில்லாத ஆபத்தான மனிதன். தமிழ் தேசியத்தை பேசி திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்திற்கும் தொடர்பில்லை என்று சொல்லுகிற வகையில் அவர் போடுகிற நாடகத்துக்கு எந்த வேர்களும் கிடையாது. எல்லாத்தையும் படிச்சவனும் எதையும் படிக்காமல் ஒரு மலிவான அரசியலை செய்கிற ஒரு கேடி பொருள் சீமான். திருமதி பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர். எனக்கு அவர்களை நினைத்தால் கவலையாக இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்துக்கு பிறகு அந்த கட்சி ஒரு இலக்கை எட்ட முடியாமல் இருப்பதற்கு அவர்தான் காரணம் என்று நான் இன்னும் நம்புகிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது ஒரு தொங்கு சதை. அதிமுக என்கிற விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சியை தன்னுடைய சுயத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் கருவிருக்கிற ஒரு ஆபத்தான பேர்வழி. திரு ஓபிஎஸ். ஒரு பணிவை அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அடக்கம் அவருக்கு உடைமை. ஒரு பழி வாங்கி நிற்கிற ஒரு பாத்திரம். பரதன மாதிரி. ராமன் காட்டுக்கு போனதுக்கு பரதன் காரணம் இல்லை. தசரதன் இறந்ததற்கு ராமன் காரணம், பரதன் காரணம் இல்லை. ஆனா பரதனைத்தான் சொன்னார்கள். இப்படி ஒரு தமிழ்நாட்டில் பழி சுமந்து நிற்கிற ஒரு பாத்திரம் அண்ணன் ஓபிஎஸ். திரு டிடிவி தினகரன். அவன் சுகேஷ் சந்திரசேகரின் நண்பன், அவ்வளவுதான். திருமதி சசிகலா. அவர்களும் ஒரு 36 ஆண்டு காலம் ஒரு ஆளுமை மிகுந்த தலைவிக்கு வானமாகவும் சிறகாகவும் இருந்தவர். போர்க்குணமும் கொடை உள்ளமும் கொண்ட பெருமாட்டி சசிகலா.